ஓம் சாந்தி. முரளி டேட் 18/9/2025 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எப்பொழுது மலராக ஆவீர்களோ அப்பொழுது இந்த பாரதம் முட்களின் காடுகளிலிருந்து முழுமையான மலர்களின் தோட்டமாக மாறிவிடும். பாபா உங்களை மலராக ஆக்க வந்துள்ளார். இன்றைய கேள்வி, கோவிலில் வைத்து பூஜிக்கத்தக்க தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும் என்றால் எந்த விஷயங்கள் மீது விசேஷமாக கவனம் செலுத்த வேண்டும்? பதில், கோவிலில் வைத்து பூஜிக்க தகுதி உடையவராக ஆக வேண்டும் என்றால் நடத்தையின் மீது விசேஷமாக கவனம் கொடுங்கள். நடத்தை மிகவும் இனிமையானதாகவும் ராயலாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் அனுபவம் செய்யக்கூடிய அளவிற்கு இனிமை தன்மை இருக்க வேண்டும். அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கொடுங்கள். தங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நல்ல முறையில் புருஷார்த்தம் முயற்சி செய்து சேவையில் ஈடுபட்டிருங்கள். இன்றைய பாடல், உலகமே மாறினாலும் நாங்கள் மாறமாட்டோம். ஓம் சாந்தி. தந்தை பிரம்மா மூலமாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஆன்மீக குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். சிவபாபாவுக்கு உடல் இல்லாததுனால பிரம்மா பாபாவுடைய உடல்ல இறங்கி புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. பிரம்மாவின் ரதத்தின் மூலமாக தான் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். சிவபாபாவுக்கு உடல் கிடையாது. அதனால பிரம்மா பாபாவுடைய உடல் என்னவாக இருக்கு? சிவபாபாவுடைய ரதமாக இருக்கு. ஸ்ரீமத் படி இந்த பாரத பூமியை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவோம் என்று நாங்கள் இந்த உறுதிமொழியை மேற்கொள்கிறோம். குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் நாம் பத்தித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆவதற்கான வழியை கூறுகிறோம். இவ்வாறான சிந்தனைகளை ஒவ்வொருவரும் தங்கள் புத்தியில் வைக்க வேண்டும். நாடகப்படி நீங்கள் மலராக ஆகிவிடும் பொழுது மற்றும் தக்க நேரம் வந்துவிடும் பொழுது முழுமையான மலர் தோட்டமாக ஆகிவிடும் என்று தந்தை கூறுகிறார். நீங்க ஆத்மா முழுமையா தூய்மை ஆயிடும் பொழுது மலர் தோட்டம் எது? சத்தியகம் வந்துடும். தோட்டத்திற்கு எஜமானர் என்றும் நிராகாரமானவருக்கு தான் கூறப்படுகிறது. இந்த மலர் தோட்டத்தினுடைய எஜமானர் யாரு? உடலற்ற சிவத்தந்தை தான். சாக்காரத்திற்கு அல்ல. தோட்டக்காரர் கூட ஆத்மா ஆவாரே அன்றி சரீரம் அல்ல. தோட்டக்காரர் கூட ஆத்மாதானே தவிர சரீரம் கிடையாது. தோட்டத்திற்கு எஜமானர் கூட ஆத்மா ஆவார். தந்தை அவசியம் சரீரத்தின் மூலமாக தான் புரிய வைப்பார் அல்லவா? இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் யாரு? சிவபாபா. அவருக்கு உடல் கிடையாது. அவரு ஒரு ஒளிப்புள்ளியா ஆத்மாவா இருக்கிறாரு. அப்ப உடல் மூலமாக தானே அவர் புரிய வைப்பாரு. நீங்க எல்லாருமே முள்ளாயிட்டீங்க, உங்க எல்லாரையும் மலராக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு யாரு மூலமா புரிய வைப்பாரு? அவருக்குதான் உடல் இல்லையே. அப்ப உடல் மூலமாக தான் அவரு புரிய வைப்பாரு. அதனால உடலோடு அவர் தோட்டக்காரராக ஆகிறாரு. சரீரத்துடன் கூட தான் அவர் தோட்டக்காரர். தோட்டத்திற்கு எஜமானர் என்று கூறப்படுகிறார். அவர்தான் தோட்டத்தினுடைய உரிமையாளரும் கூட எஜமானரும் கூட. அவர் இந்த உலகத்தை மலர்களின் தோட்டமாக ஆக்குகிறார். மலர்களின் தோட்டமாக இருக்கும் பொழுது இந்த தேவதைகள் இருந்தார்கள். அங்கு எந்த துக்கமும் இருக்கவில்லை. இங்கு இந்த முட்களின் காட்டிலோ துக்கம் உள்ளது. ராவணனுடைய ராஜ்யம் ஆகும், முட்களின் காடு ஆகும். சட்டென்று யாரும் மலராவதில்லை. பாபா புரிய வைக்கிறாரு. ஆனா உடனே எல்லாருமே மலராயிடுறாங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்றாரு. தேவதைகளுக்கு முன்னால் சென்று நாங்கள் பல பிறவைகளாக பாவிகள் ஆகியுள்ளோம், அஜாமில் போல ஆகிவிட்டோம் என்று பாடவும் செய்கிறார்கள். இப்பொழுது எங்களை புண்ணிய ஆத்மாவாக ஆக்குங்கள், இது போல பிரார்த்தனைகளையும் செய்கிறார்கள். நாம் இப்பொழுது பாவ ஆத்மாவாக உள்ளோம் என்று நினைக்கிறார்கள். ஏதோ ஒரு காலத்தில் புண்ணிய ஆத்மாவாக இருந்தீர்கள். இப்பொழுது இந்த உலகத்தில் புண்ணிய ஆத்மாக்களின் படங்கள் மட்டுமே உள்ளன. ராஜதானியின் தலைவர்களின் படங்கள் உள்ளன. மேலும் அவர்களை இது போல ஆக்குபவர் நிராகாரமான சிவன் ஆவார். உலகத்துக்கே அதிபதியாக ஒருத்தர் இருக்கிறார். இப்ப லட்சுமி நாராயணர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய படங்கள் தான் இப்ப இருக்கு. அவர்களை இந்த அளவுக்கு உயர்ந்ததா ஆக்கினது யாரு? உடலற்ற சிவத்தந்தை தான். அவருடைய படமும் இருக்கிறது. யாருடைய படம்? சிவபாபாவுடைய சித்திரமும் இருக்கு.
வேறு எந்த படமும் கிடையாது. இதில் கூட சிவனுக்கோ பெரிய லிங்கம் அமைத்து விடுகிறார்கள். சிவபாபாவனுடைய படத்தை கூட எப்படி காமிச்சிருக்கிறாங்க, அவர் பெரிய லிங்க உருவத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆத்மா நட்சத்திரம் போல் உள்ளது என்று கூறவும் செய்கிறார்கள். எனவே அவசியம் தந்தை கூட அது போல் இருப்பார் அல்லவா? ஆத்மா ஒரு சிறு புள்ளியாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்மாவுடைய தந்தை எப்படி இருப்பாரு? அவரும் ஆத்மாவை போல ஒரு சிறு புள்ளியாக தானே இருப்பாரு. ஆனால் அவருடைய முழு அறிமுகம் இல்லை. முழு உலகத்தில் இந்த லட்சுமி நாராயணரின் ஆட்சி இருந்தது. இவர்களை பற்றி எங்குமே எந்த ஒரு நிந்தனைக்குரிய விஷயங்களும் எழுதுவதில்லை. மற்றபடி கிருஷ்ணரை சில சமயம் துவாபர யுகத்திலும் வேறு சில சமயம் வேறெங்கோ எடுத்து சென்றிருக்கிறார்கள். கிருஷ்ணரை பத்தி என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ணர் துவாபர யுகத்துல வந்ததாக சொல்றாங்க. இதே நாராயணரை பத்தி கலங்க மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்லல. லட்சுமி நாராயணருக்கோ சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள் என்று எல்லோருமே கூறுவார்கள். ஹரே நாராயணன் சொர்க்கத்தினுடைய அதிபதியா இருந்தாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இது உங்களுடைய லட்சியம், நோக்கமாகும். இப்ப நம்ம எல்லா ஆத்மாக்களுடைய லட்சியம், நோக்கம் என்ன? அந்த மாதிரி உயர்ந்த லட்சுமி நாராயணரா ஆகணும். ராதே கிருஷ்ணர் யார் என்பதை பற்றிய விஷயத்தில் மனிதர்கள் பாவம் முற்றிலுமே குழம்பி உள்ளார்கள். இந்த ராதை யாரு, கிருஷ்ணர் யாரு, இத பத்தி யாருக்குமே தெரியாது. அப்படி கேட்டா குழம்பிதான் போறாங்க மனிதர்கள். ஒன்றுமே புரியாமல் உள்ளார்கள். யாரு தந்தை மூலமாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் புரிய வைப்பதற்கு தகுதி உடையவர்களாக ஆகிறார்கள். இல்லை என்றால் தகுதி உடையவர்களாக ஆக முடியாது. எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய முடியாமல் இருப்பார்கள். அவருடைய பவர் உள்ள வரும்பொழுதுதான் தெய்வீக குணங்களை என்ன பண்ண முடியும், நம்மளால நடைமுறையிலேயே கொண்டு வர முடியும். ஆனால் நாடகப்படி இவ்வாறு ஆக வேண்டியுள்ளது. குழந்தைகளாகிய நாம் அனைவரும் நம்முடைய உடல், மனம் மற்றும் பொருளால் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கிறோம் என்பதை சுயம் நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய உடல், மனம், பொருளால தான் இந்த பாரதத்தை உயர்ந்ததாக்குறதுக்கான சேவையில ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. கண்காட்சி அல்லது பொருட்காட்சி ஆகியவற்றில் நீங்கள் பாரதத்திற்கு என்ன சேவை செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். எங்கேயாவது நம்ம கண்காட்சி வைக்கிறோம், இல்ல பொருட்காட்சி எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அங்க கேக்குறாங்க இல்லையா, நீங்க பாரதத்துக்கு என்ன சேவை செய்யறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாம் பாரதத்திற்கு மிகவும் நல்ல சேவை செய்கிறோம். முட்களின் காட்டை மலர் தோட்டமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சத்தியுகம் என்பது மலர் தோட்டமாகும். இது முட்களின் காடாகும். ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதை நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். இப்படிப்பட்ட உலகத்தை நாங்க மாத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நல்லா புரிய வைக்கலாங்கிறாரு. லட்சுமி நாராயணரின் படம் கூட மிகவும் நன்றாக அமைக்க வேண்டும். கோவில்களில் மிகவும் அழகான சிலைகளை அமைக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் வெண்மையாகவும் ஒரு சில இடங்களில் கருநீலமாகவும் சிலைகளை அமைக்கிறார்கள். அவற்றினுடைய ரகசியம் என்ன என்பதையும் புரிந்து கொள்வதில்லை. ஏன் வெள்ளையா ஒரு பிக்சரை காமிச்சிருக்கிறோம், ஒரு சிலைய காமிச்சிருக்கிறோம், கருமையாக ஏன் ஒரு சிலைய காமிச்சிருக்கிறோம், ஒரு சிலை நீளமாக இருக்கு, இதெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு தெரியாமையே காட்டியிருக்காங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது முழு ஞானம் உள்ளது. நான் அனைவரையும் கோவிலுக்கு தகுதி உடையவர்களாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் எல்லோருமே கோவிலுக்கு தகுதி உடையவர்களாக ஆவதில்லை. பிரஜைகளை கோவிலுக்கு தகுதி உடையவர்கள் என்று கூற மாட்டார்கள் அல்லவா? யாரு புருஷார்த்தம் முயற்சி செய்து நிறைய சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு குடிமக்கள் இருப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக சமூக சேவை கூட செய்ய வேண்டும். இந்த சேவையில் தங்களுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். நடத்தை கூட மிகவும் இனிமையானதாக மற்றும் அழகானதாக இருக்க வேண்டும். அப்பொழுது மற்றவர்களுக்கு இனிமையான தன்மையுடன் புரிய வைக்க முடியும். சுயம் தாங்களே முள்ளாக இருந்தார்கள் என்றால் மற்றவர்களை மலராக எப்படி ஆக்க முடியும்? அவர்களுடைய அம்பு போல முழுமையாக பதியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் தாம் முள்ளாவே இருக்காங்க. ஆனா மற்றவர்களை மலர ஆக்கக்கூடிய சேவையை நீங்க செய்றீங்கன்னா உங்களுடைய ஞானம் அவர்களுடைய மனதுல அம்பு போல தைக்காதுங்கிறாரு. ஏன்னா நீங்களே மாறல இல்லையா? தனது நன்மைக்காக நல்ல முறையில் சேவையில் ஈடுபட்டு இருங்கள். தந்தை கூட சேவையில் இருக்கிறார் அல்லவா? குழந்தைகளாகி நீங்கள் கூட இரவு பகலாக சேவையில் இருங்கள்.
இரண்டாவது விஷயம் புரிய வைக்கிறார். சிவ ஜெயந்தியின் பொழுது நிறைய குழந்தைகள் செய்தி அனுப்புகிறார்கள். அதில் கூட அந்த செய்தியை யாராவது காண்பித்தார்கள் என்றால் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அப்பேற்பட்ட வாசகங்களை எழுத வேண்டும். உடனே அவங்க புரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் இது எப்படிப்பட்ட ஞானம், சிவ தந்தை இப்ப வந்திருக்கிறாரு அப்படின்னு உடனே அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட செய்திகளை நம்ம பாபாவுக்கு எழுதி அனுப்பணும்னு சொல்றாரு. அதற்கான புருஷார்த்தம் செய்விக்கப்படுகிறது. அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கிடைப்பதற்காக என்னென்ன சேவை செய்யலாம் என்பதற்காக கருத்தரங்கம் கூட நடத்தப்படுகிறது. இவற்றினால் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மா என்று விலாசம் எழுதுகிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கிறார். அவர் ஆன்மீக தந்தை. யாரு? சிவபாபா ஆத்மானுடைய அப்பா. இவர் ஷரீர தந்தை. இவர் மூலமாக ஷரீரத்தின் படைப்பை படைக்கப்படுகிறது. தந்தை மனித சிருஷ்டியின் படைப்பு கர்த்தா ஆகிறார். சிவபாபா படைப்பு கர்த்தா. ஆனா எப்படி படைக்கிறாரு அப்படிங்கறத யாருக்குமே தெரியாது. எப்படி படைப்பை படைக்கிறார் என்பது முழு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. தந்தை பிரம்மா மூலமாக இப்பொழுது புதிய படைப்பை படைத்து கொண்டிருக்கிறார். பிராமணர்கள் உச்சியில் இருப்பவர்கள். பிராமணர் ஆகாம தேவதையாக ஆக முடியாது. முக்கியமானது பிராமண வர்ணம். அதனாலதான் பிராமணர்கள் எங்க காமிச்சிருக்கிறாங்க? குடுமையா காமிச்சிருக்கிறாங்க, மேல இருக்கிற மாதிரி. முதலில் பிராமணர்கள் அவசியம் வேண்டும். விராட ரூபத்தில் இவர்கள் குடுமி ஆவார்கள். பிராமணர் தேவதை, சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூதரர். முதலில் சூதரர்களும் இருக்க முடியாது. தந்தை பிரம்மா மூலமாக பிராமணர்களை படைக்கிறார். சூதரர்கள் எப்படி மற்றும் யார் மூலமாக படைப்பார்கள்? அது பிறவிகள் எடுக்க எடுக்க தானாவே என்ன ஆயிடுறோம்? நம்ம சூதரர்களா ஆயிடுறோம். சூதரர்களை தனிப்பட்டு யாராவது ஒருத்தர் படைக்கிறாங்களான்னா கிடையாது. எப்படி புதிய படைப்பை படைக்கிறார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். இது தந்தையின் மூலமாக தத்து எடுக்கப்படுதல் ஆகும். கல்பமாக தந்தை சூதரனிலிருந்து பிராமணனாக ஆக்குகிறார். இப்படிதான் சிவபாபா நம்மள தத்தெடுக்கிறார். பிறகு பிராமணனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார். பிராமணர்கள் சுயம் அவர்களே தூய்மையாக இல்லை என்றால் மற்றவர்களை எப்படி தூய்மையாக ஆக்குவார்கள்? எந்த ஒரு பிராமணரும் சந்நியாசிகளுக்கு ஒரு பொழுதும் ராக்கி கட்ட மாட்டார்கள். அவர்கள் நாங்களும் தூய்மையாகவே இருக்கிறோம் என்று கூறுவார்கள். பிராமணர்கள்லாம் வெளியில இருக்கக்கூடிய பிராமணர்கள் ஒருபோதும் சன்னியாசிகளுக்கு போய் ராக்கி கட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க எப்பயுமே தூய்மையாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் முகத்தை பாருங்கள். குழந்தைகளாகி நீங்கள் கூட யார் மூலமாகவும் ராக்கி கட்டுவித்துக் கொள்ள முடியாது. குழந்தைகளாக நீங்க கூட யார் மூலமாகவும், அதாவது வெளியில இருக்கக்கூடியவர்கள் மூலமா ராக்கி அணிந்து கொள்ள முடியாதுங்கிறாரு. ஏன்னா நீங்க தூய்மையாகவே தானே இருக்கீங்க. உலகத்திலும் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கட்டுகிறார்கள். சகோதரி சகோதரனுக்கு கட்டுகிறார். இந்த வழக்கம் இப்போதுதான் வெளிப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு ராக்கி கட்டப்படுது இல்லையா? சிவபாபா மூலமாக தூய்மையாக இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ராக்கி கட்டுறாரு. நம்மளும் உறுதிமொழி எடுத்துக்கிறோம், நம்ம சகோதரன் சகோதரியாக இருப்போம்னு சொல்லி. இந்த வழக்கம் தான் வெளி உலகத்துல சகோதரனுக்கு சகோதரி ராக்கி கட்டுறாங்கிறார் பாபா. இந்த வழக்கம் இப்பொழுதுதான் வெளிப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆவதற்கான புருஷார்த்தம் செய்கிறீர்கள். புரிய வைக்க வேண்டியுள்ளது. ஆண் பெண் இருவருமே தூய்மையின் உறுதிமொழி எடுக்கிறார்கள். நாங்கள் எப்படி தந்தையின் ஸ்ரீமத் மூலம் தூய்மையாக இருக்கிறோம் என்பதை இருவரும் கூற முடியும். கடைசி வரையும் இந்த காம விகாரத்தின் மீது வெற்றி அடைந்தவராக இருந்தீர்கள் என்றால் தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆவீர்கள். தூய்மையான உலகம் என்று சத்தியுகத்திற்கு தான் கூறப்படுகிறது. அது இப்பொழுது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் தூய்மையாக இருக்கிறீர்கள். விகாரத்தில் விழுபவர்களுக்கு நீங்கள் ராக்கி கட்டலாம். உறுதி எடுத்த பிறகு பின்னால் பத்தித்தமாக ஆனீர்கள் என்றால் நீங்கள் ராக்கி கட்டுவிப்பதற்காக வந்தீர்கள், பிறகு என்ன ஆயிற்று என்று கேட்பார்கள். பிராமணர்களாகிய நீங்களே ராக்கி கட்ட போறீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால தூய்மை இழந்துடுறீங்க அப்படின்னா கேட்பாங்க இல்லையா? நீங்க தானே தூய்மையினுடைய ராக்கியை கட்ட வந்திருக்கீங்க, அப்ப நீங்களே தூய்மை இழந்துட்டீங்கன்னா என்ன ஆகிறது அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. மாயையிடம் தோற்று விட்டோம் என்று பதில் கூறுவார்கள். இது யுத்த மைதானமாகும். விகாரம் பெரிய எதிரி ஆகும். இதன் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக, அதாவது ராஜா ராணி ஆக வேண்டும்.
குடிமக்களை உலகத்தை வென்றவர்கள் என்று கூற மாட்டார்கள். உழைப்போ ராஜா ராணி செய்கிறார்கள் அல்லவா, ராஜா ராணி ஆகிறதுக்கு தான் முழு முயற்சி இருக்கு. நாங்களோ லக்ஷ்மி நாராயணர் ஆகிவிடுவோம் என்று கூறவும் செய்கிறார்கள். அவர்கள் பிறகு ராமர் சீதை ஆகவும் ஆவார்கள். லக்ஷ்மி நாராயணருக்கு பிறகு அவர்களுடைய குழந்தைகளுக்கு தான் அவர்களது சிம்மாசனத்தின் மீது வெற்றி கிடைக்கிறது. அந்த லக்ஷ்மி நாராயணர் பிறகு அடுத்த பிறவியில் கீழே சென்று விடுவார்கள். வெவ்வேறு பெயர் ரூபங்களில் குழந்தைகளுக்கு சிம்மாசனம் கிடைக்கும் பொழுது உயர்ந்த நம்பர் என்று கணக்கிடப்படும். மறுபிறவியை எடுப்பார்கள் அல்லவா. மகன் சிம்மாசனத்தில் அமரும் பொழுது அவர்கள் இரண்டாவது நிலையினர் ஆகிவிடுகிறார்கள். மேல் இருப்பவர் கீழே, கீழ் இருப்பவர் மேலே வந்து விடுவார்கள். எனவே குழந்தைகள் இப்பொழுது இது போல உயர்ந்தவர்கள் ஆக வேண்டும் என்றால் சேவையில் ஈடுபட வேண்டும். தூய்மையாக ஆவது மிகவும் அவசியமாகும். நான் தூய்மையான உலகத்தை உருவாக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நன்றாக புருஷார்த்தம் குறைவானவர்களோ செய்கிறார்கள். நல்ல முயற்சி அப்படின்னு பார்த்தானா ரொம்ப கம்மியான பேர் தான் செய்யறாங்கிறாரு. தூய்மையாகவோ முழு உலகம் ஆகிவிடுகிறது. உங்களுக்காக சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கிறார். இது நாடகப்படி ஆக வேண்டி உள்ளது. இந்த நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தூய்மையாக ஆகிவிடும் பொழுது பின்னர் வினாசம் ஆரம்பமாகி விடுகிறது. சத்தியுகத்தின் ஸ்தாபனை ஆகிவிடுகிறது. நாடகம் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சத்தியுகத்தின் தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. சத்தியுகத்துல தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது இல்லை. மீண்டும் அப்படிப்பட்ட ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. நீங்கள் ஆன்மீக இராணுவ சேனையாகி நீங்கள் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைவதால் உலகத்தை வென்றவராக ஆகக்கூடியவர்கள். பல பிறவிகளின் பாவங்களை நீக்குவதற்காக பாபா யுக்திகள் பல கூறுகிறார். தந்தை ஒரே ஒரு முறை யுக்தி கூறுகிறார். ராஜாங்கம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகாதவரை வினாசம் ஏற்படாது. நீங்கள் மிகவுமே மறைமுகமான படை வீரர்கள் ஆவீர்கள். கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் ஆகவே வேண்டியுள்ளது. பிறகு சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் சண்டை ஏற்படுவதில்லை. அனைத்து ஆத்மாக்களும் என்னவெல்லாம் பாகம் நடிக்கிறார்களோ அவை அனைத்துமே நாடகத்தில் பொருந்தியுள்ளது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நம்மளுடைய பாற்று எல்லாமே நாடகத்துல பிக்ஸ் ஆக்கப்பட்டிருக்கு. எப்படி பொம்மலாட்டத்தில் பொம்மைகள் நடனம் ஆடுகின்றன அல்லவா, இதுவும் நாடகமாகும். ஒவ்வொருவருக்கும் இந்த டிராமாவில் பாகம் உள்ளது. பாகத்தை நடித்து நடித்து நீங்கள் தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள். பிறகு இப்பொழுது மேலே செல்கிறீர்கள். சத்தோ பிரதானமாக ஆகிறீர்கள். ஞானமோ ஒரு நொடியினுடையதாகும். சத்தோ பிரதானமாக ஆகிறீர்கள். பிறகு இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக ஆகிறீர்கள். பிறகு மீண்டும் தந்தை மேலே அழைத்து செல்கிறார். உண்மையில் இந்த மீன்கள் கம்பியில் தொங்குகின்றன. இந்த கம்பியில் மனிதர்களை போட வேண்டும். எப்படி மீன் பிடிக்கக்கூடிய அந்த தூண்டில்ல மீன் தொங்குற மாதிரி படத்துல காமிச்சிருக்காங்க இல்லையா, பாபா சொல்றாரு அதுல மனிதர்கள் அந்த கம்பியில தொங்குற மாதிரி காமிக்கணுங்கிறாரு. நம்ம மேல இருந்து கீழே வரோம், கீழே இருந்து மேல போறோம். இது போல இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலை ஆகிறது. நீங்கள் கூட இது போல ஏறுகிறீர்கள். பிறகு இறங்கி இறங்கி கீழே வந்து விடுகிறீர்கள். மேலே சென்று பிறகு இறங்குவதற்கு 5000 வருடங்கள் ஆகின்றன. இந்த 84 பிறவியின் சக்கரம் உங்கள் புத்தியில் தான் இருக்கிறது. இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலையின் ரகசியத்தை பற்றி தந்தை தான் கூறியுள்ளார். உங்களிடம் கூட வரிசை கிரமமாக புரிந்துள்ளீர்கள். உங்களிலும் கூட அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வரிசை கிரமமாக தான் புரிஞ்சிருக்கீங்க. மற்றும் புருஷார்த்தம் முயற்சி செய்கிறீர்கள். முயற்சி கூட வரிசை கிரமமாக தான். யாரு தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்கள் சீக்கிரம் மேலே செல்கிறார்கள். இது இல்லற மார்க்கமாகும். எப்படி ஜோடியை ஒருவர் சேர்த்து ஓட வைக்கும் பொழுது ஜோடியினுடைய ஒவ்வொரு காலையும் ஒன்றாக கட்டி விடுகிறார்கள். இப்படி ஓட்ட பந்தயத்துல 2 பேரை ஒன்றாய் இணைத்து 2 பேருடைய காலையும் ஒவ்வொரு காலையும் கட்டிட்டு ஓட்ட பந்தயத்துல ஓட விடுறாங்க இல்லையா, பிறகு ஓடுகிறார்கள். இதுவும் உங்களுடைய ஓட்டம்தான் அல்லவா. ஒரு சிலருக்கு பயிற்சி இல்லை என்றால் விழுந்து விடுகிறார்கள். இதிலும் கூட அவ்வாறே ஆகிறது. குடும்பத்துல இருக்கீங்க, கணவன் மனைவியாக இருக்கீங்க, ஜோடியா இப்ப இந்த ஞான மார்க்கத்துல நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்கிறார் பாபா. ஒருவர் முன்னேறுகிறார் என்றால் மற்றவர் தடுத்து விடுகிறார். இதுல இப்படி எல்லாம் இருக்கு. சில இடங்களில் இருவருமே விழுந்து விடுகிறார்கள். பாபா ஆச்சரியப்படுகிறார்.
முதியவர்களுக்கு கூட காமத்தின் தீ பிடித்து விடும் பொழுது அவர்களும் விழுந்து விடுகிறார்கள். அப்படியின்றி அவர் வீழ்த்தி விட்டார் என்பதல்ல. யாரோ ஒருத்தர் விழுந்துட்டு இவங்கதான் என்னை வீழ்த்திட்டாங்க அப்படின்னு கிடையாதுங்கிறார் பாபா. விழுவதும் விழாமல் இருப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது. யாராவது தள்ளி விடுகிறார்களா என்ன? நாம் ஏன் விழ வேண்டும்? என்னதானாலும் சரி, நாங்கள் விழமாட்டோம். இந்த பிறவியில கணவன் மனைவியாக இருக்கலாம். அவங்கதான் என்னை தள்ளி விட்டுட்டாங்க, நான் விழுந்துட்டேன், அப்படி கிடையாது. விழுந்துட்டீங்கன்னா பலன் உங்களுக்கு தான் போகுதுங்கிறார் பாபா. விழுந்தார்கள் என்றால் பெருத்த நஷ்டம் ஏற்படுகிறது, பலத்த அடி விழுகிறது, பிறகு பச்சாதாபப்படவும் செய்கிறார்கள், எலும்பு நொறுங்கி விடுகிறது, மிகுந்த காயம் ஏற்படுகிறது. பாபா பல்வேறு வழிகளில் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். சிவ ஜெயந்தியின் பொழுது எப்பேற்பட்ட தந்தி செய்திகள் வர வேண்டும் என்றால் மனிதர்கள் படித்த உடனேயே புரிந்து கொண்டு விட வேண்டும் என்றும் புரிய வைத்துள்ளாரு. சிவராத்திரியின் போது நம்ம பாபாவுக்கு அந்த அளவுக்கு மெசேஜ் எழுதணும், சேவைக்கான செய்திகளை எழுதி அனுப்ப சொல்றாரு. அந்த செய்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை படிச்ச உடனே மற்றவர்கள் உடனே புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அட்ராக்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி அனுப்புங்கிறாரு. சிந்தனை கடலை கடைவதற்காக பாபா நேரம் கொடுக்கிறாரு. யாராவது பார்த்தார்கள் என்றால் ஆச்சரியப்பட வேண்டும். அப்படி இருக்கணும் நம்ம எழுதுறது. பார்த்த உடனே ஆச்சரியப்படணும். எத்தனை கடிதங்கள் வருகின்றன. எல்லோரும் பாப்தாதா என்று எழுதுகிறார்கள். சிவபாபாவை தந்தை என்றும் பிரம்மாவை அண்ணன் என்றும் கூறுகிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிய வைக்கலாம். தாத்தா அப்படின்னா மூத்த சகோதரர். வேறு யாராவது எப்பொழுதாவது பாப்தாதா என்று கூறுகிறார்களா என்ன? பாப்தாதா அப்படிங்கிற வார்த்தை இங்கதான் சொல்லப்படுது. வேற யாரும் அப்படி சொல்றது இல்லைங்கிறார். இதுவும் அதிசயமான விஷயமாகும். இதில் உண்மையிலும் உண்மையான ஞானம் இருக்கிறது. ஆனால் நினைவில் இருந்தீர்கள் என்றால்தான் பிறருக்கும் அம்பு போல் பதியும். இது உண்மையான ஞானம்தான். வேற யாரிடமும் இந்த ஞானம் கிடையாது. ஆனா இந்த ஞான அம்பு மற்றவர்களுடைய மனதுல போய் பதியணும் அப்படின்னா யோக பவர் இருந்தாதான் பதியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாபாவுடைய நினைவு இருந்தாதான் மற்றவர்களுக்கு அம்பு போய் பதியும். அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகிறீர்கள். ஆத்ம அபிமானி, ஆத்ம உணர்வு உடையவராக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாதான் சரீரத்தை ஏற்று பாகத்தை நடிக்கிறது. யாராவது இறந்து விடுகிறார்கள் என்றாலும் கூட ஒரு சிந்தனையும் இல்லை. ஆத்மாவில் பொருந்தி இருக்கும் பாகத்தை நாம் சாட்சியாக பார்வையாளராக இருந்து பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா சாட்சியா இருந்து பார்க்கிறோம் அப்படின்னா எதை பத்தியுமே நம்ம சிந்திக்க கூடாது. ஆத்மா டிராமால இந்த ஆத்மாவுக்கு இவ்வளவுதான் பாற்று இருந்தது, இந்த பிறவியில உடலை விட்டுட்டாங்க, அடுத்த பிறவி எடுக்க போறாங்க, இவ்வளவுதான் சிந்தனை, வேற எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாதுங்கிறார் பாபா. அவர் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொரு சரீரம் எடுத்து பாகத்தை நடிக்க வேண்டியுள்ளது. இதில் நாம் என்னதான் செய்ய முடியும்? யாருமே எந்த செயலை செய்ய முடியாது. அவங்களுக்கு அவ்வளவுதான் பாற்றுங்கும் பொழுது யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஞானம் கூட உங்கள் புத்தியில் உள்ளது, அதுவும் வரிசை கிரமமாக உள்ளதுங்கிறார். ஒரு சிலருடைய புத்தியிலும் பதிவதே இல்லை, ஆனால் பிறருக்கும் புரிய வைக்க முடியாமல் உள்ளார்கள். ஒரு சிலருடைய புத்தியில பதியறதே இல்லை, அதனால அவங்களால மத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியல, புரிய வைக்கவே முடியல. ஆத்மா முற்றிலுமே சூடான தோசைக்கல் போல தமோ பிரதானமாக தூய்மையற்றதாக உள்ளது. அதன் மீது ஞான அமிர்தம் போடப்படும் பொழுது அது நிலைப்பதில்லை. எப்படி தோசைக்கல்ல நல்ல சூடா இருக்கிற தோசைக்கல்ல தண்ணி ஊத்தினா காஞ்சி போயிடுது இல்லையா, அது போல இருக்காங்க. ஞானம் சொன்னோம் அப்படின்னா பாபா சொல்றாரு அது நிலைக்கிறதே இல்லை புத்தியில. யார் அதிகமாக பக்தி செய்துள்ளார்களோ அவர்களுக்கு தான் அம்பு போல பதியும், சட்டென்று தாரணையும் ஆகும். கணக்கே அதிசயமாக உள்ளது. முதல் நம்பரில் பாவனமானவர் அவரே பிறகு பத்தித்தமாக ஆகிறார். இது கூட எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. ஒருவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் படிப்பை விட்டு விடுகிறார்கள். ஒருவேளை சிறு வயதிலிருந்தே ஞானத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் என்றால் தாரணை ஆகிக் கொண்டே போகும். இவர் நிறைய பக்தி செய்துள்ளார் என்று புரிந்து கொள்வோம். மிகவும் புத்திசாலியாக ஆகிவிடுவார்கள். ஏனென்றால் உடல் வளர்ச்சி அடையும் பொழுது அறிவும் அதிகமாக வளரும். ஸ்தூல படிப்பு ஆன்மீக படிப்பு இரண்டு பக்கமும் கவனம் கொடுக்கும் பொழுது அதன் தாக்கம் வெளிவந்து விடுகிறது. இது ஈஸ்வரிய படிப்பாகும். வித்தியாசம் உள்ளதல்லவா? ஆனால் அந்த ஈடுபாடும் ஏற்படும் பொழுது தானே ஆகும் அல்லவா? நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, ஆன்மீக இராணுவ சேனையாகி 5 விகாரங்கள் மீது வெற்றியடைய வேண்டும். அவசியம் தூய்மையாக வேண்டும். ஸ்ரீமத் படி பாரதத்தை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த எல்லையில்லாத நாடகத்தில் ஒவ்வொரு பாகத்தையும் ஆத்ம உணர்வுடையவராகி நடிக்க வேண்டும். ஒரு பொழுதும் தேக உணர்வில் வரக்கூடாது. சாட்சி பார்வையாளராக ஆகி ஒவ்வொருவருடைய பாகத்தையும் பார்க்க வேண்டும். வரதானம், சதா எப்பொழுதும் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய இணைந்த சொரூபத்தை அனுபவம் செய்பவராக ஆகுக. எப்பொழுதும் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய இணைந்த சொரூபத்தை, தந்தையுடன் இணைந்த சொரூபத்தை அனுபவம் செய்பவராக ஆகுக. விளக்கம். பாப்தாதா குழந்தைகளுக்கு எப்பொழுதும் கூறுகிறார், குழந்தைகளே, தந்தையின் கையோடு கை கோர்த்து நடங்கள். தனியாக நடக்காதீர்கள். தனியாக நடந்தால் சில சமயம் சலித்து விடுவீர்கள். சில சமயம் யாருடைய தீய பார்வையாவது பட்டுவிடும். தந்தையுடன் இணைந்து இருக்கிறேன் என்ற இந்த சொரூபத்தை அனுபவம் செய்து கொண்டே இருந்தால் ஒருபோதும் மாயையின் பார்வை படாது. மற்றும் துணையினுடைய அனுபவம் இருக்கும் காரணத்தினால் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சாப்பிட்டு நடந்து கொண்டாட்டமாக இருப்பீர்கள். ஏமாற்றம் மற்றும் துக்கம் தரும் உறவுகளில் சிக்குவதிலிருந்தும் கூட தப்பித்து விடுவீர்கள். ஸ்லோகன். யோகா என்ற கவசத்தை அணிந்திருந்தால் மாயா என்ற எதிரியின் தாக்குதல் படாது. யோகா என்ற கவசத்தை எப்பொழுதுமே பாபா நினைவிலேயே இருந்தீங்க அப்படின்னா மாயா என்ற எதிரியின் தாக்குதல் படாதுங்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.